ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அதாவது நான் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஜாப் அப்டேட்டோட வந்திருக்கேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் பெயிலிஃப், ஜூனியர் பெயிலிஃப் வேலை வந்துச்சுங்க இல்லையா? அதுக்கான வேலை எப்படி இருக்கும், இன்டர்வியூ எப்படி நடக்கும், எவ்வளோ மார்க் எடுத்தால் எலிஜிபிள், அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி ரிட்டன் எக்ஸாம் எழுதிட்டீங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் இப்போ தான் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. ஸோ வைவா எப்படி இருக்கும், வைவாவில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க, வைவாவை ஈஸியாக எப்படி கிராக் பண்ணுறது, உங்களோட டிசிப்ளின் மூலமாக எப்படி கிராக் பண்ணுறது, அதுக்கப்புறம் வைபால எலிஜிபிள் மார்க் என்ன, எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா, அதுக்கப்புறம் எக்ஸாமினர், ரீடர் இதுக்கெல்லாம் என்ன ஆச்சு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் குயிக்காக வர இம்பார்ட்டண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸை போட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் எப்படி ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் ஜாப்பில் ஏதாச்சும் கால் ஃபர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். இப்போ எம்ஹெச்சியில் அடுத்தது என்ன மூவ்மெண்ட் நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் போடுவோம் வீடியோ. ஸோ அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து எம்ஹெச்சி பற்றி வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க ஓகேங்களா? மொத்தம் சீனியர் பெயிலிஃப், ஜூனியர் பெயிலிஃப் வேலை எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா? அதுக்கு நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் 170 மார்க்கு நீங்கள் எழுதியிருக்கீங்க. டோட்டலாக 200 மார்க். அதில் 170 மார்க் நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க. வாய்மொழி தேர்வு வைவா 30 மார்க் இன்னும் பேலன்ஸ் இருக்குது ஓகேங்களா? வாய்மொழி தேர்வு வைவா எப்படி இருக்கும்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்க, பிப்ரவரி 3ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் டாக்குமெண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான டைம் கொடுத்தாங்க ஓகேங்களா? அதாவது சராசரியாக பார்த்தீங்கன்னா 72 மணி நேரம் 3 டேஸ் டைம் கொடுத்தாங்க. அதுலேயுமே நமக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்லியிருக்காங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 3 நாளில் தான் பண்ணணும். பிப்ரவரி 3ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு மெயிலே நார்மல் மெசேஜ் மூலமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்துருந்துச்சு. டாக்குமெண்ட் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு செலக்ட் ஆனவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. ஸோ அதன் மூலமாக செலக்ட் ஆனவங்க இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அடுத்தது வைவாக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படி தானே? அப்போ வைவா எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, 30 மார்க்கில் 12 மார்க் வாங்கினா எலிஜிபிள் ஓகேங்களா? அதாவது குறைந்தபட்சமாக 12 மதிப்பெண் பெற்றிருந்தால் வைவாக்கு நீங்கள் எலிஜிபிள் ஓகேங்களா? அதில் 11, 10 வாங்கியிருந்தாலும் உங்களை வைவாவில் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா? நீங்கள் 12 மார்க்கு மேலே வாங்குறதுக்கு எப்படி கிராக் பண்ணணும்னு நான் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதுறீங்களா 170 மார்க்கு, அதுவும் நீங்கள் வைவாவில் செலக்ட் ஆகுறீங்களா அந்த மார்க் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும் ஓகேங்களா? ஸோ அப்படி தான் ஃபைனல் செலெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ கால் லெட்டர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 1:3 விகிதத்தில் கூப்பிடுவாங்க ஓகேங்களா? அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த வேக்கன்சியை பொறுத்து 1:3 அப்படிங்கிற விகிதத்தில் கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே அந்த 1:3 அப்படிங்கிற விகிதம் மாறுபடும் ஓகேங்களா? அதுக்கப்புறம் வைவாவில் நீங்கள் டிசிப்ளினாக உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராப்பராக இருந்துச்சுனாலே நீங்கள் வைவாவை ஈஸியாக கிராக் பண்ணலாம் ஓகேங்களா? உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக வச்சுருந்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக கிராக் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்பெஷல் சர்டிஃபிகேட், அதாவது என்சிசி, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், அதாவது அதுக்கு எல்லாமே குறிப்பிட்ட மார்க் அப்படின்னு தருவாங்க ஓகேங்களா? அந்த மார்க்கையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு நமக்கு என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ஒர்க் போகிறோமோ ஓகேங்களா? நம்ம என்ன ஒர்க் போகிறோமோ அதை பற்றி தான் கேட்பாங்க. இப்போ பெயிலிஃப் அப்படின்னா பெயிலிஃபோட ஒர்க் என்ன, அது எப்படி, எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சொல்கிறேன் ஓகேங்களா? ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். பெயிலிஃப்னா என்ன எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். ஸோ பெயிலிஃபோட ஒர்க் என்ன, எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் நீதிமன்ற சார்ந்த கேள்விகள் கேட்பாங்க ஓகேங்களா? நீதிமன்றத்தில் எப்படி வேலை செய்கிறாங்க, அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி நீதிமன்றம் சார்ந்த கேள்விகள் பொதுவான கேள்விகள் கேட்பாங்க ஓகேங்களா வைவால. அதுக்கப்புறம் உங்களோட படிப்பு சார்ந்த கேள்விகள், உங்கள் மாவட்டம் சார்ந்த கேள்விகள் அந்த மாதிரி கேட்கலாம் ஓகேங்களா? வைவாவை நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கனாலே ரிட்டன் எக்ஸாம்லேயே பாஸு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வைவாவில் கொஞ்சமாக கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக அதை கிராக் பண்ணுறதுக்கான வழியை மட்டும் பாருங்கள் ஓகேங்களா? பெயிலிஃப் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றம் பற்றி, அதுக்கப்புறம் உங்களோட படிப்பு, உங்களை பற்றி என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கலாம் அப்படின்னு நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் கொஷின் கேட்டு பாருங்கள் ஓகேவா?
அதுக்கப்புறம் பேலிஃப்னா என்ன? அவங்களோட ஒர்க் என்ன? அப்படின்னு நான் வந்து ப்ராப்பரா சொல்றேன். ஓகேங்களா? அதாவது பேலிஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து எங்க வந்து ஒர்க் இருக்கும் அப்படின்னா, கோர்ட்டுக்குள்ளேயும், கோர்ட்டுக்கு வெளியும் தான் அவங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஒரு நீதிபதி வந்து உள்ள வந்து வெளிய போற வரைக்கும் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பா இருக்கிறதும், அதுக்கப்புறம் வெளிய நீதிமன்ற வளாகத்த வந்து அமைதியா பாதுகாத்து வைக்கிறது தான் அவங்களோட வேலை. ஓகேங்களா? பேலிஃப்க்கு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஒர்க்கும் குடுப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏதாச்சும் தீர்ப்பு, விவாதம் நடக்கிறப்ப அமைதியா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அறையில வந்து நடக்கிற கூச்சல், குழப்பம், சண்டை இது எல்லாத்தையுமே அமைதிப்படுத்துறது. இது எல்லாமே பேலிஃபோட வேலை தான். ஓகேங்களா? அது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிய என்ன வேலை இருக்கும் அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து சம்மன் இஷ்யூ பண்றது, அதுக்கப்புறம் ஒருத்தரோட நிலம், கட்டிடம், இடம் ஆக்கிரமிப்பு ஆனா, அதுக்கான நோட்டீஸ் வந்து ஒட்டுறது, இந்த மாரியான ஜாப்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் காவல் நிலையத்திலயும் சில பணிகள் வந்து பேலிஃப்க்கு வந்து தருவாங்க. ஓகேங்களா? அதில வந்து சீனியர் பேலிஃப், ஜூனியர் பேலிஃப்னு கேட்டகரி இருக்கு இல்லையா? அவங்களுக்கு வந்து எப்படி டியூட்டி எல்லாம் பிரிப்பாங்கன்னா, அவங்களே வந்து டியூட்டிய வந்து பிரிச்சுக்குவாங்க. ஓகேங்களா? சீனியர் பேலிஃப்க்கு இந்த ஜாப்பு, ஜூனியர் பேலிஃப்க்கு இந்த ஜாப்பு அப்படின்னு அவங்களே டியூட்டி எல்லாத்தையுமே பிரிச்சுக்குவாங்க. ஓகேங்களா? பிரிப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டா, நம்ம ப்ரொமோஷன் ஆகும். ஓகேவா? ஆவோம். அப்போ நம்ம வந்து ஜூனியர் பேலிஃப்லேருந்து சீனியர் பேலிஃப்க்கு வந்து நம்ம ப்ரொமோஷன் ஆகுறப்ப நமக்கு வந்து ட்ரெய்னிங் தருவாங்க. ஓகேங்களா? அந்த ட்ரெய்னிங் மூலமா வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து நம்ம கத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து இன்னும் வந்து ரிசல்ட் வந்து வரல. வர்றப்ப வந்து நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ வந்து இதுதான் வந்து பேலிஃபோட ப்ராப்பரான ஒர்க்கா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இப்ப வந்து செலக்ட் ஆகி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு வைவாக்கு ரெடியா இருக்கீங்கன்னா, நீங்க வைவாவ ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேங்களா? மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய. நீங்க 12 மார்க்லாம் ஈஸியாவே கிராக் பண்ணிடலாம். ஓகேங்களா? நீங்க டிசிப்ளின் அண்ட் உங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கரெக்ட்டா இருக்கு. அதுக்கப்புறம் உங்களோட அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு நீங்க ப்ராப்பரா ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க வைவால வந்து ஈஸியா வந்து செலக்ட் ஆகிடலாம். ஓகேங்களா? இப்ப வந்து ஜூனியர் பெய்லிஃப், சீனியர் பெய்லிஃப்க்கு ரிசல்ட் குடுத்து, இப்ப வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது எக்ஸாமினர், ரீடர், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து விட்டுருவாங்க. அது விடுறப்ப வந்து நம்ம சேனல்ல வந்து நான் அப்லோட் பண்றேன் மறக்காம. நீங்க அதுக்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல டேப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாரி எம்ஹெச்சி பத்தி வர வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து கிடைக்காது. ஸோ வந்து மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் இன்டர்வியூல செலக்ட் ஆகி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சு வைவாக்கு போறக்கு ரெடியா இருக்கீங்களோ, அவங்க எல்லாத்துக்குமே எங்க ஜாப் நெட்வொர்க் சேனல் மூலமா நாங்க விஷ் பண்ணிக்கிறோம். வாழ்த்துக்கள். எல்லாமே பெஸ்ட்டா பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல டேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியா தான் இருக்கும் இன்டர்வியூ. ஓகேங்களா? பயம்லாம் படாதீங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு அந்த மாரி தான் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஒர்க்கு பேலிஃப்னா நீங்க பயப்படலாம் வேணாம். உங்களுக்கு ஒர்க்குமே கொஞ்சமா ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனல்ல போட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் சத்துணவு அப்டேட்ஸ் போட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் நீதிமன்றம், அதாவது உச்சநீதிமன்றத்தில வர அப்டேட்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தில வர நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம் நம்ம சேனல்ல. எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.